எங்க வந்து உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு நிமிஷம் இங்க நின்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா வெளியே. என்ன சொன்ன? நான் வெளில போணுமா? மாமா மாமா, யாரும் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க. ஏமா பாரதி, என் மாப்பிளைய வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? யாரை பார்த்து வெளியே போக சொல்றேன்னு தெரியுதா? என் மாப்பிள இவரை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இங்க பாருங்க, இந்த வீட்ல நீங்க இருக்கிறதே நிரந்தரம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இவன மாதிரி அயோக்கியனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது. நீங்களே வெளியே போக சொல்லுங்க. இங்க பாருடா, நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலம்லாம் எனக்கு வேண்டியவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. பாரதி, உனக்கு இப்பதான் பணத்தை பத்தி தெரியும். ஆனா நான் பிறந்ததுல இருந்து பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணம் ரொம்ப டேஞ்சர்ஸ் பாரதி. சரியா ஹேண்டில் பண்ணலன்னு வச்சுக்கோ, அது நம்மள காலி பண்ணிடும். ஆமா, என்ன சொன்ன? துரை வெளியில போனோம் அதானே? அப்படி நீ நினைச்ச மாதிரிலாம் இந்த வீட்ல இருந்து யாரையும் அனுப்பவே முடியாது. இனிமே அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி போட அருவால சூப்பர் மாமா. என்ன பாரதி, குழப்பமா இருக்கா? கவலைப்படாத, உன்னை ரொம்ப குழம்ப விட மாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லை பாரதி, இந்த மொத்த சொத்துக்கும் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். ஸ்டே ஆர்டர்னா என்னன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். முதல்ல ஸ்டே ஆர்டரை உரைக்கணும். அதுக்கே உனக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அதுக்கப்புறம் இந்த சொத்து யார் யாருக்கு சொந்தம்னு கோர்ட்ல முடிவு வரணும். சிவில் கேஸு வாய்தான்னு எவ்வளோ வருஷம் வேணாலும் இழுத்துட்டு போகலாம்ல. கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இந்த சொத்துல பாதிக்கு பாதி எங்களுக்கும் உரிமை இருக்கு. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேனா பாரதி, உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. ஆமா, என்னது என்னையா மாமான்னு கூப்பிட்ட? போடா டேய். நீ உன் பொண்டாட்டிக்கு தானே எப்பவுமே வக்காலத்து வாங்குவ. இப்ப என்னமோ திடீர்னு மாமாங்கிற? உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? இங்க பாரு, இந்த வீட்டுல எல்லா ரைட்ஸும் எங்களுக்கும் இருக்கு. அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. நாங்களும் இந்த வீட்டுக்கு எங்களுடைய உழைப்பை போட்டிருக்கோம்ப்பா. உன் பொண்டாட்டி இந்த சொத்துல இருந்து 5 பைசா எடுக்கணும்னா கூட அவகிட்ட இருந்து பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னால, இனிமே அதே 5 பைசா வேணும்னா கூட நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். எப்படின்னு கேட்குறியா? இனி இந்த வீடு ஆஃபீஸ் எல்லாம் போர்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த போர்டில் நான் இருக்கேன், என் பொண்ணு ஸ்வேதா இருக்கா, உன் சித்தப்ப ஏகாம்பரம், பவானி, ஏன் நீங்களாம் கூட இருக்கீங்க. ஸோ இனிமே ஆஃபீஸு வீடுன்னு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கவே முடியாது. என்ன எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஆகும்ல. ஆமாம் பாரதி, சும்மா அப்படியே புடவையை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு வந்தாவா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? உன்னை என் அக்காவும் ஆதியும் வேணா நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். நீ ஒன்றுத்துக்கும் லாக் இல்லாதவன்னு நான் சீக்கிரமா ப்ரூவ் பண்ணேன். என்ன பாரதி, எங்க மாமா பேசுறத கேட்டல்ல? சும்மா காஞ்சிபுரத்துல 35 மார்க் எடுத்து பார்டர்ல பாஸ் பண்ணிட்டு நான் தான் பெரிய பிஸ்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீ பெரிய இவன் அர்த்தமா? அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? என் மாமா அறிவு கில்லிடி பார்த்தல்ல. அடினா அடி, சும்மா நெத்தி அடி. நல்லா கேளு துரை, இவ ஆட்டம் தாங்க முடியல.
இவளையெல்லாம் இப்படிதான் அசிங்கப்படுத்தணும். விடுங்கத்த, அதான் நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கலாம். மாமா, அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல. இப்படி ஒரு அட்டாக்கை யாரும் எதிர்பார்க்கல போல இருக்கு. அதான் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. மாமா, நீங்க வாங்க போலாம். போங்க மாமா. ம். என்ன ஆதி, நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. என்ன பாரதி என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க தான் ரொம்ப பெரிய ஓனர் ஆச்சே. உங்களுக்கு பிடிக்காதவங்கள வேலையை விட்டு அனுப்புறீங்க, வேணுங்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கும் நீங்க தான் முடிவு சொல்லணும். இதான் டைம் என்ன நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்களா? இங்க பாருங்க, காசு பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எந்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தமிழை கூட்டிட்டு என்னால வெளியில போக முடியும். ஒரு சாதாரணமான வாழ்க்கையை என்னால வாழ முடியும். அதானே நம்ம ஆல்ரெடி யோசிச்சோம். வாங்க ஆதி, போயிடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். போலாம் பாரதி, கண்டிப்பா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். லைஃப் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். சண்டை போடுறப்ப சண்டை போடணும், வேலைக்கு போகிறப்ப வேலைக்கு போயிடணும். நீங்கள் போயிடலான்னு சொன்னது ஓகே தான், கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கு. அந்த சவால் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து பயந்து விட்டுட்டு போகிறது நல்லா இருக்காது பாரதி. இதை நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. அது இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நிற்கிது. இது பாதிலே அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் தோத்து போயிடும். அதனால இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. உங்களால் முடியும் பாரதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதியால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பிம்பத்தை உடைச்சு காட்டுங்க. உங்க முன்னாடி இப்ப இருக்கிறது ஒரு பெரிய சவால். உங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கலாம்னு நீங்க பாக்குறீங்க. நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க யாருக்கும் சலைச்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். வாங்க தமிழ், நீங்க ரொம்ப லேட்டு தமிழ். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் என் கூட பைக்ல வர்றது பிடிக்குமே, போலாமா? அப்பா, அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல தமிழ். அம்மா என்ன முன்ன மாதிரியா? அவங்களுக்கு இப்ப நிறைய வேலை, ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டில் டென்ஷன். அவங்க ஜாலியா கார்ல போய்கிட்டே அதெல்லாம் யோசிக்கிட்டோம். நாம எப்போ பைக்ல போலாம். சரி, பாய்மா. நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணல பாரதி. நீங்க காலையில இருந்து ஒன்னொன்னா பண்ண போய் தான் இப்ப பிரச்சனை இங்க வந்து நிக்குது. இந்த மொத்த சொத்துக்கும் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன்.
பாரதி வாமா. சொல்லு பாரதி. அம்மா அது வந்து என்னாச்சு பாரதி? சொல்லு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சு பாரதி? நீயே மன்னிப்பு கேக்குற? நான் தான் பாரதி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சொல்லு பாரதி, நீயேமா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? நீ எந்த தப்பும் பண்ணலையே. அப்படி சொல்றது உங்க பெருந்தன்மம்மா. ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் அமைதியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. பாரதி, அப்படியெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அது எப்படியாவது நடக்கும். அதுக்காக நீதான் தப்பு பண்ணன்னு உன் தலையில எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டு இருக்காத. அதுக்கான எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகலம்மா. அதுக்கு என்ன பண்ண முடியும் பாரதி? அம்மா இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீங்க என்கிட்ட உண்மையா சொல்லிருந்தா நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டேன். பாத்துட்டேம்மா, எல்லாம் சரியாதான் போகுது. ஆனா நான் உண்மை என்னன்னு கேட்டா மட்டும் நீங்களும் அதையும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. பாரதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலான்னு சொன்னேன். ஆனா இது நீதானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வைன்னு சொல்றாரு. ஆதி சொல்றது ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு பாரதி. உன்னால எதையுமே சரியா பண்ண முடியாதுன்னு தானே அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க மத்தியில உன்னால முடியும்னு நீ நிரூபிச்சு காமிக்கணும். ஏ மருமகளா நீ அப்படி பண்ணா எனக்கு தானே பெருமை. அது மட்டும் இல்ல பாரதி, இத நீ பண்றப்போ உனக்கே உன் மேல நம்பிக்கை வரும். அப்போ கடைசி வரைக்கும் நீங்க என்கிட்ட மறைக்கிற விஷயத்த சொல்ல போறதே இல்ல, அப்படிதானம்மா? பாரதி, நீ கேட்டதுதான் இந்த கவருக்குள்ள இருக்கு. ஆனா இத நீ இப்ப திறக்க கூடாது. இந்த சேலஞ்ச வின் பண்ணிட்டு அப்புறமா தான் நீ இந்த கவரை ஓபன் பண்ணணும். அது வரைக்கும் இந்த கவரை நீ திறந்து கூட பார்க்க கூடாது. அம்மா இது என்ன எனக்கு புரியல. நீ கேட்ட உண்மை பாரதி. இந்த கவரை நீ திறந்து பார்த்தா உன்னால இந்த சேலஞ்ச வின் பண்ண முடியாது. அதனால நீ அது வரைக்கும் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கே இந்த கவரை ஓபன் பண்ணிட்டா என்ன நடக்கும்? பாரதி, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா நீ நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன்னு நான் நம்புறேன். இது எல்லாத்தையும் நீ ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கணும். சத்தியம் பாரதி. அம்மா சொல்லு பாரதி. நீங்க சத்தியம் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே சமயம் இவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிற உங்க ஆசையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன். இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ என் மருமக. திஸ் இஸ் தி ஸ்பிரிட் பாரதி. கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி என்னை ஏத்தி விட்டுக்கிட்டே இருங்க. சரிம்மா, நான் வரேன்.
இந்த உண்மையை நானும் அதையும் உன்கிட்ட மறைக்க காரணம் உன் முகத்துல இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாரதி. எப்படி அப்பா இதான்ப்பா சூப்பரா இருக்கு. கார்ல வந்தா கூட இப்படி இருக்காதுப்பா. நாம எப்படி பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்தோம், இனிமே இப்படியே தான் ஊர் சுத்த போறோம். ஓகே தானேப்பா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நோ ஆப்ஷன் தமிழ். டீல். அப்பா ஸ்கூலுக்கு வர்றது இவ்வளோ ஜாலியா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் அம்மா கூட எவ்வளோ தடவை ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் ஒரு நாள் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்ல. நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கிறப்போ என்னை இப்படி தானே கூட்டிட்டு வருவீங்க. இப்பெல்லாம் டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. மிஸ் யூ டூ. அவ்வளோதானே, விடுங்க பார்த்துக்கலாம். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். நான் உங்க கூடவே தானே இருக்கேன். கூடவே தான்ப்பா இருக்கீங்க, ஆனா முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே. நான் தனியா ரூம் கேட்டதும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இப்ப ஏன் கேட்டோன்னு ஃபீல் பண்றேன்ப்பா. அது அப்படிதான் தமிழ். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிற வரைக்கும் அந்த விஷயம் பெருசா தெரியும். அதுக்கப்புறம் அது கிடைச்சிருச்சுன்னா அதுவே நல்லா இருந்திருக்கும்னு மறுபடியும் நினைக்க தோணும். இந்த மனுஷங்களே இப்படிதான் தமிழ். இனிமே நமக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருக்கலாம் தமிழ். Love you, Pa. அடேங்கப்பா, உங்க அப்பா பொண்ணு பாஸ்தா அடிச்சுக்க ஆளே இல்ல. 2 பேரும் அசத்துறீங்க போங்க. பாக்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆமா, எதுக்கு இங்கே வந்த? அட, இது என்னப்பா வம்பா போச்சு? இது கவர்மெண்ட் ரோடு. இங்க யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். நான் பாபாவை எப்படி கொண்டு வந்து வரேன்னு பார்க்க வந்தேன். நீ கிளம்புறப்பவே பார்த்தேன். அப்படியே உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா. அப்புறம் ஸ்கூல் வாசல்ல வந்தா 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் பேசுறீங்கன்னு அப்படி ஓரமா நின்று கேட்டுட்டு இருந்தேன். சித்தப்பா, உங்களுக்கு என் அப்பா பத்தி தெரியாது. தேவையில்லாம வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்க போறீங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உங்களை நாங்க ஏதாவது கேட்டோமா? விடுங்க தமிழ். எதுக்கு சும்மா கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உனக்கு எவ்வளோ வாங்கினாலும் பத்தாத. என்கிட்ட வந்து நின்று அடி வாங்கணும்னு வேண்டுதல் ஏதாவது இருக்கா என்ன? ஹே டேய், தோ பாருடா. ஆதி, அந்த சீன்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என் மேல உன் சுண்டு வரல் கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ பெருசா மாட்டிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தமிழ, உங்க அப்பா கேத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பாரு, உங்க அப்பாவை என்கிட்ட ஏதாவது பேச சொல்ல. சொல்லு 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 சொல்லு. அவரு பேச மாட்டாரு. என்ன ஆதி, நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்பா, என்னப்பா அவரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. என்னன்னு கேளுங்கப்பா. அப்பா, நான் தான் சொல்றேன்ல, நீ சித்தப்பாவை நம்ப மாட்டியா? உங்க அப்பா வாயே திறக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. என் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீ தான் ரொம்ப பாவம் தமிழ், உங்க அப்பாவை நம்பிட்டு இருக்க. இவ்வாறா உன்னோட தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உன் வழியை பார்த்து போ. அது எப்படிப்பா அப்படியே விட்டு போக முடியும்? குழந்தை கேட்கறாள்ல, பதில் சொல்லு. என்ன பாப்பா, உங்க அப்பாவை பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? பாப்பா, உங்க அப்பா டென்ஷன் ஆகுறத கவனிச்சியா?
நல்லா இருக்கு. உங்க அப்பாவை டென்ஷன்லேயே வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாப்பா. அதனால சீக்ரெட்டாவே இருக்கட்டும். அதுதான் செம்ம கிக்கு. என்ன ஆதி, நான் சொன்னது கரெக்டா?